சொன்னால் ஈவினிங் ஒரு 3:30 ஆகுது. இப்போ தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபோன் வேறு பெரிய பிரச்சனை பண்ணுது. இந்த ஐஃபோனு நஹீல் அப்படிங்கிற ஒரு இஷாராக தான் நிற்கமான பார்த்தா ரொட்டி இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த ஷவர்மா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏரியா ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு தான் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 3:30 ஆகுது. இப்போ தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சு. காலையில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் டியூட்டி போகிறது தான் வேலை. ஸ்கூல் டியூட்டி முடிஞ்ச பிறகு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வரும். அந்த வேலை காலையில் வரல. இப்போ தான் 3:30 மணிக்கு அவங்களுடைய வீட்டில் உள்ள தேவைகளுக்காண்டி நம்மளுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கை இப்போ வந்து 1 by 1 முடிப்போம். இப்போ தான் முதல் டியூட்டி, அதாவது அவங்களுக்காக வேண்டி. நைட்டு வரைக்கும் இந்த டியூட்டி எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இதோடைய விளாகாக இருக்கும். ஸ்டே டியூனாக இருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க, உங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வரக்கூடிய நம்பருக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்க அந்த திங்ஸு கோல், அந்த கறி போடுவாங்கள்ல சாம்பிராணி போடுறதுக்கு, புகூர், அதுக்காக உள்ளது. ஒரு லைட்டரு அது வாங்கிட்டு போயிட்டு வாங்கியாச்சு. பர்ஃபெக்டாக லைட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பக்காவாக வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஃபோன் வேறு பெரிய பிரச்சனை பண்ணுது. இந்த ஐஃபோனு என்னன்னு தெரியல, டக்குன்னு ஹேங்க் ஆகுது. அது என்னன்னு பார்க்கணும். வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து நஹீல் அப்படிங்கிற ஒரு இஷாராவில் தான் நிற்கிறேன். இந்த நஹீல் இந்த ஏரியாவுக்கு பேர். அப்படியே நம்ம லெஃப்ட்டில் போகணும்னு சொன்னால் நம்ம மலிக் சவுத் யூனிவர்சிட்டி காம்பவுண்டுக்குள்ளார போயிடலாம். இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு போர்ட்டிக்கல் மாதிரி பெரிய ஆர்ச்சி. அந்த லெஃப்ட் உள்ளார போனால் நம்மளுடைய வீடு அங்கே தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம மொபைலு ஒர்க் ஆக மாட்டுதே, ஐஃபோனு. அன்றைக்கி போயிட்டு டிஸ்பிளே மாற்றிட்டு வந்தேன். அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் டக்குன்னு ஹேங்க் ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. திரும்ப ஆஃப் பண்ணி போட்டால் தான் ஒர்க் ஆகுது. ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் 2 தடவை 3 தடவை அப்படியே ஸ்டக் ஆகிடுது. அதில் ஆப்பிள் பேமெண்ட் பண்ணுன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டக் ஆகிடுது. திரும்ப ஆஃப் பண்ணி போட்டால் தான் திரும்ப பே பண்ண முடியுது. அது பே பண்ண மட்டும் தான் வருதா இல்லை வந்து சாதாரணமாகவே ஸ்டக் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது என்ன பிரச்சனையாக இருக்குன்னு தெரியல. வேறு அப்டேட்டும் ஒன்றும் இல்லை. நம்ம வச்சுருக்கிற ஃபோன் வந்து ரொம்ப லோ மாடல் உள்ள ஐஃபோன் தான், 6S தான். அது ஹை லெவல் இல்லை. அதுக்கு எல்லாம் அப்டேட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஏதாவது ஹேங்கிங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் எனக்கு. என்ன பண்ணுறது இல்லை. டிஸ்பிளே மாற்றுறதுக்கு பிறகு தான் அப்படி வருது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஏன்னா முன்னாடி அப்டேட்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் சரியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டிஸ்பிளே பிரச்சனைனால வந்து ஒர்க் ஆகுமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. இல்லை வேறு டிஸ்பிளே வந்து போடணுமா? அவன் ஒரிஜினல்லாம் போட்டிருக்க மாட்டான், டூப்ளிகேட் தான் போட்டிருப்பான். 60 ரியாலுக்கு என்ன ஒரிஜினலாக கிடைக்கும்? ஸோ என்னன்னு தெரியல. இப்போ அதில் தான் வந்து எனக்கு மெசேஜ்லாம் வரும். வாட்ஸ்அப் மெசேஜ் அஃபீஷியலாக வந்து அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே அதுலேருந்து தான் மெசேஜ்லாம் வரும். டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது. பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. தவார் பார்ப்போம். அது திரும்ப ரீசெட் பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்குது. பார்ப்போம். அதுக்கு சம்மந்தம் இல்லையே. எனிவே, இல்லாட்டி வேறு ஃபோனில் தான் போடணும். சரி, நான் இந்த திங்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டியூட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு டியூட்டி ஜிம்முக்கு கொண்டு வந்தேன் பையனை. நேற்று 11 மணிக்கு கிளம்புனார்ல, இன்றைக்கி வந்து 9 மணிக்கு தான் கிளம்பு அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வந்துட்டார் தலைவர். 9:10 இங்கே வந்து இறக்கி விட்டேன். ஃபிட்னஸ் ஏரியா ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு தான் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அவனும் வேறு எடுக்கணும். ஜிம்மில் இறக்கி விட்டு வந்த உடனே ஒரு டியூட்டி. ஆமாம், ஒரு இடத்துல போயிட்டு லெபன் மோர் வாங்கணும். அதாவது வந்து அதாவது ஆட்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய மோர். ஆமாம், கவ் மில்க்கு அது மாதிரி நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு லெபன் வாங்கிட்டு வரணும். இது எது கிங் ஃபஹத் அரபி கொடுத்தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பால் வாங்க வந்தேன். அதாவது வந்து ஆர்கானிக் ஃப்ரெஷ் மில்க்கு
கவு மில்க்கு, கேமல் மில்க்கு, கோட் மில்க்கு, அட்டுப்பால், ஒட்டகப்பால், அந்த மாதிரி வகையெல்லாம் இங்கே தயிர் எல்லாமே இங்கே கிடைக்கும். வீட்டில் வச்சு விற்கிறாங்க. ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்துடுவாங்க போகிறதுக்கு. இங்கே தெரிஞ்சவங்களுக்கு இங்கேருந்து கொடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றா வச்சுக்கணும். பிடிங்க பாய். நல்லா தான் வருது. யூட்டன் பண்ணிடுவா பாய். பண்ணுங்க பாய். யூட்டன் பண்ணிவிட்டு அப்படியே விடுவோம். எங்கே போவா? துருவா போங்க. சரி. போயிட்டு தக்காசூசி ரைட் அப்படியே போங்க. தக்காசூசி ரைட்டு. அவ்வளோதான். அவ்வளோ ரைட்டு தானே அது? இல்லை செகண்ட் ரைட். செகண்ட் ரைட்டா? இந்த இசாரா முடிஞ்ச அடுத்த சைடு. ஓகே. 9 மணிக்கு அவர் இறக்கி விட்டுருந்தா அதுக்கிட்ட எனக்கு 200 ரூபா வந்துருச்சு. அவர் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறாரு, தலைவர் எங்கம்மா இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு தான். கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்தேன், வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிட்டுருக்கேன். 10:30 ஆகுது. 10 மணிக்கு அவருக்கு முடிஞ்சு 20 மினிட்ஸ் லேட்டு. ஓகே, தலைவரை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஆளை வெளியே வர சொன்ன ஆளை காணும். ஒன்றும் இந்த டியூட்டியோட முடிஞ்சா என்னன்னு தெரில. இந்த வந்துட்டுருக்கான் அந்த ஒயிட் ஷீட் செட்டு. ஓகே, வந்துட்டான். ஓகே, சாப்பிடணும். என்ன சாப்பிடணும் தெரியல. மணி 11 ஆச்சு. ஜிம்முக்கு போய் முடிச்சுட்டு இன்னொரு வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஏதாவது சாப்பிட்றதுக்கு பார்த்தா அங்கே ரொட்டி இருக்கமான்னு பார்த்தா ரொட்டி இல்லை, முடிஞ்சிருச்சு. இது ஷவர்மா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஷவர்மா இருந்தால் ஷவர்மா சாப்பிட்லாம். இருக்கு. صدق بيجي في شاورما؟ يا كويس. هذا نفر كويس ما في روح منا هذا كويس. اوكي المطلوب وين الاول؟ ஆயிடுச்சு ஷவர்மா. இது 10 ரியால். நைட்டில் ஒன்று சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படியே இருக்கும். ஹோட்டலுக்கு போனால் முடியாது. இப்போ லேட்டாக போனால் புரோட்டாவாக தான் வாங்கணும். ஓகே, 11 மணிக்கு முடிய போகுது வேலை. ஓகே, வேலை முடிஞ்சிருச்சு. ஷவர்மா வாங்கியாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.